ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிமெண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு சிமெண்ட் போட்டுக்கிறேன். அது ஒரு பெரிய பவுல் மாதிரி இருந்தது. அதில் வந்துட்டு ஒரு கப் சாண்ட் போட்டுட்டு 1/4 கப் வந்துட்டு நான் சிமெண்ட் போட்டுக்கிறேன். அதாவது 3:1 அந்த ரேஷியோவில் வந்துட்டு மணலையும் சிமெண்ட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறது. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நான் ஒரு சர்ஃபேஸில் பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு விரிச்சிருக்கேன். அதில் இது மாதிரி நான் ஒரு கப்பில் எந்த அளவுக்கு தொட்டி வேணுமோ அந்த கப்பில் மணல் எடுத்துக்கோங்க. மணல் இல்லைன்னா கார்டன் சாயில் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது இது மாதிரி கவர்த்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கவர்த்தி வச்சுட்டு அது நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் வந்துட்டு தண்ணி தொளிச்சிக்கிறேன். நான் இதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கார்டன் சாயில் கூட சேர்த்து நிறைய மண்ணையும் எடுத்துட்டேன். அது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதோட நிறைய தண்ணியும் ஊற்றிட்டேன். அதுவும் வந்து எடுக்கும்போது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. அதுக்கு பதிலாக மணல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கார்டன் சாயில் எதுவாக இருந்தாலும் சரி, அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கல் இருக்காமல் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி கவர்த்தி விட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சைடில் மேலே அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஒரு கோட் வந்துட்டு இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையுமே அந்த மண் இருக்குள்ளேயே அந்த மண் வந்துட்டு தெரியாத மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மண் சிமெண்ட் கூட ஒட்டிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மண் வந்துட்டு சிமெண்ட் கூட ஒட்டாது. நான் இது காஞ்சதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துடும். இதை விட மணல் யூஸ் பண்ணிங்கனாலும் மணல் கூட வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன கல் எடுத்திருக்கேன். இந்த மணல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கல் இல்லை அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு மேலே ஜல்லிக்கல் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதில் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த கல்லை கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கல் எடுத்துக்கலாம். அந்த கல் எடுத்துகிட்டு இது மாதிரி சைடில் வந்துட்டு அதை வச்சு அமுத்தி விட்டுக்கிறேன். நல்லா வந்துட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அமுத்தி விட்டதுக்கப்புறம் ஒரு தடவை வச்சு வந்து அமுத்தி விட்டுட்டு சென்டரில் வந்துட்டு நான் அதை போன்சாய்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால சென்டரில் வந்துட்டு இது மாதிரி வந்து ஒரு கல்லை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு ஒரு உருண்டை பிடிச்சி அதை 3 சைடு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அது நிற்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த பாட் பண்ண போகிறோம். அதுக்கு இது மாதிரி இன்னொரு டப்பா எடுத்துகிட்டு அது வந்துட்டு ஒரு ஹைட்டான டப்பா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டப்பா ஜக் அந்த ஜக் எடுத்துகிட்டு அதில் மண்ணை கவுத்தி வச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அது வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எதுக்கு அப்படி செய்யணும்னா, போன்சாய் ட்ரீக்கு தான் வந்துட்டு நான் அந்த பாட் வந்துட்டு செஞ்சேன். இதை வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மணி பிளான்ட் இது மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியெல்லாம் நீங்கள் போய் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் ஓவராக தான் இருக்கும். பட் நீங்களே செஞ்சிட்டிங்க அப்படின்னா காசு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு சிமெண்ட் வந்துட்டு மிச்சமாயிருச்சு. அதனால தான் வந்துட்டு இது வந்து செஞ்சுருக்கேன். இது மாதிரி ரொம்ப சின்ன பவுல் வந்துட்டு கவுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மிச்சமான சிமெண்ட் வந்துட்டு உருண்டை பிடிச்சி இது மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி சுற்றி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கிறப்போ வந்துட்டு கன்சிஸ்டன்சி, அந்த சிமெண்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இது எல்லாமே 2 நாள் வந்துட்டு நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. நீங்கள் காய வைக்கிறது எப்படி காய வைக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க. அடுத்த நாள் காயிறப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் காய வைங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் வந்துட்டு ப்ராப்ளம். அந்த மண் வந்துட்டு நான் நிறைய தண்ணி ஊற்றினாட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படியும் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்துட்டு அதை எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மண்ணெல்லாம். அதே மாதிரியே தான் இந்த பெரிய பாட்டுக்குமே இதுலேயும் அப்படி தான். அந்த மண்ணெல்லாம் வச்சு நான் அந்த டூல் வச்சு இதுலேயும் தண்ணி ஊற்றி வந்துட்டு நான் கலக்கி வந்து எடுத்துக்கிறேன். கழுவி வந்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு சொதப்பிடுச்சு இந்த கிராஃப்ட்டு. இது இப்போ வந்துட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன்னா எடுத்துகிட்ருக்க அந்த சென்ட்ரல் இருக்கிறது வந்து உடஞ்சி வந்துருச்சு. தூக்கினோடனே கீழே இருக்கிறது எல்லாமே உடஞ்சிருச்சு. என் கை வேறு கம்முன்னு இருக்காமல் அதை பிடிச்சி
இழுத்து இழுத்து பார்த்தேன், அமுத்தி பார்த்தேன், கையோட வந்துருச்சு. ரொம்ப பெரிய காமெடி போயிடுச்சு. இதில் என்ன தப்பு அப்படின்னா, நான் அதை காய விட்டுருக்கணும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா காய விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அடியில் இருக்கிற போர்ஷன் வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்துட்டு வேறு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் சைடில் வச்சேன். அதனால் ஒரே கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுக்கோங்க இந்த கிராஃப்ட்டை. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் என்னோடய ட்ரீயை வந்துட்டு நான் அதில் நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய பாட்லேயும் வந்து நான் டெஸ்ட் நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். And we love to create crafts, plant trees, save life. Thanks for watching.